ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். நிம்மதி வதனமும் நீள்விழியும் கண்டு ரம்பா சுவாமி, நிம்மதி வதனமும் நீள்விழியும் கண்டு, நிம்மதி வதனமும் நீள்விழியும் கண்டு என்மதி மயங்கினேன் நான், என்மதி மயங்கினேன் மூன்று உலகிலும், என்மதி மயங்கினேன் மூன்று உலகிலும். மன்மத லீலையை வென்றார் உண்டோ, என் மேல் உனக்கேனோ பராமுகம். மன்மத லீலையை வென்றார் உண்டோ. கடகமகா ராஜகுருப்பெயர்ச்சி. ரிஷப ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியானது முழுக்க முழுக்க ஒரு சொர்க்க பூமியாக ஆக்கப் போகின்றது. அந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் உள்ள பெயர்ச்சியானது ஏனைய கிரகங்களோடு சேர்ந்து இந்த யோக பலன்களை அள்ளித்தரப்போகின்றார். இவர் பெயர்ச்சி அடைவது பராபவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, ஆங்கில கணக்கில் படி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 10 மணி அளவிலே மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த பிரவேசம் உங்களுக்கு மகா உன்னதமான யோகத்தை வழங்கப் போகின்றது. குறிப்பாக இந்த ராசியிலே பிறந்த கார்த்திகை மிருகசீரிசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அளவு கடந்த யோகத்தையும், ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல சரச சல்லாபங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அதி உன்னத ராஜயோகத்தை வழங்கவிருக்கின்றார். அவருக்கு என்ன ராஜ குருப்பெயர்ச்சின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், இந்த ஆண்டில் இவர் ராஜா பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். நமக்கு எப்படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜனநாயகப்படி தேர்தல் நடக்கின்றதோ, அதே போல அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேர்தல் நடக்கும். அவர்களுக்கு ஒரு நாள் என்பது நமக்கு 365 நாள், அதாவது ஒரு ஆண்டு. அவர்களுக்கு ஒரு நாள் என்பது நம்மளுக்கு ஒரு வருஷம். ஆக இந்த ஆண்டில் நம்ம கணக்குப்படி இந்த பராபவ வருஷத்திலே நவநாயகர்கள் அப்படிங்கிற கட்டத்தில் 7 கிரகங்களும் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்கள். புதிய புதிய பதவிகளை வகிப்பார்கள். இந்த ஆண்டு பராபவ வருஷத்துக்கு இந்த குருவாக இருக்கின்றவர் இவர் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். புதிய ஆட்சி அப்படிங்கிற கணக்கில் இவர் பொதுவாகவே தேவாதி தேவர்களுக்கும் இந்திரலோகத்திற்கும் நவ கிரகங்களுக்கும் எல்லாருக்குமே இவர் ஒரு குருவாகத்தான் இருக்கின்றார். தேவர்களுக்கு குரு என்பதனாலே தேவகுரு. சூரியனுக்கும் இவர் குருவாக இருக்கின்ற காரணத்தினாலே ராஜகுரு அப்படின்னு ஏற்கனவே அவர் அப்படித்தான் இயங்கிக் கொண்டு இருக்கின்றார். இதில் பத்தாக்குறைக்கு இந்த ஆண்டில் அவர் மொத்தத்திலேயே அந்த சூரியன் வகிக்கின்ற அந்த ராஜா பொறுப்பை இவருக்கு இந்த ஆண்டில் கிடைக்கப் பெறுகின்றது. அந்த வகையிலே ராஜகுரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு பெருமையான விஷயம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறக்கூடியவர் இந்த குரு பகவான். கடகராசியிலே எப்பயுமே அவருடைய பிரதம சீடனாகிய சந்திரனுடைய வீட்டில் இவர் உச்சம் பெறுகின்றார். இந்த உச்சம் என்பது எல்லா ராசிக்காரர்களையும் பொதுவாக பாதிக்கக்கூடிய வகையில் கிடையாது மொத்தத்தில். அதாவது அவர் குரு, எல்லாருக்கும் நல்வழியை காட்டக்கூடிய ஒரு குரு பகவான். அவர் ஒருத்தரை தண்டிக்கணும்னு சொன்னால் கூட, நான் பார்க்கும் போதெல்லாம் நீ பிரகாசம் அடைய கடவாய் அப்படின்னு தான் வாக்கு கொடுத்துருக்காரே தவிர கெட்ட வாக்குகளை அவர் கொடுக்க மாட்டார். நீ நல்லா இருப்படா, நான் பார்க்குறப்போ நீ நல்லா இருப்ப அப்படின்ட்டார். அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்.
அது சீடன் தான். பிரதம சீடனாகிய சந்திரன் செஞ்ச தப்புக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. மற்றவங்க அடித்து தோச்சு புழிஞ்சு எடுத்திருப்பாங்க, இல்லைன்னு சொன்னால் கெட்ட சாபத்தை கொடுத்துருப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் ஏற்கனவே முழுக்க முழுக்க நல்லவர். இவர் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அவர் யோக்கியர் அப்படிங்கிறது தான் இந்த குரு பகவான் காணப்படுகின்றார். ஆகையினாலே அவருடைய கணக்குப்படி, அவருடைய பண்புப்படி, அவருடைய நாகரிகப்படி ஒரு வாக்கை விடுறாரு. நான் பார்க்கும் போதெல்லாம் நீ பிரகாசம் அடைய கடவாய் அப்படின்னு. அதில் ஒரு அர்த்தம் தொக்கி நிற்கிது. நான் பார்க்காத போதெல்லாம் நீ நாசமாக போவேன்னு தான் அர்த்தம். பட்சே அவர் அப்படி சொல்லவில்லை. நான் பார்க்கும் போதெல்லாம் நீ பிரகாசமாக இருப்ப. அது நல்ல வாக்கு விடணும் அப்படி விட்டுட்டார். அப்படிப்பட்டவர் தான் இந்த குரு. ஆகையினால் அவர் இந்த காலகட்டத்தில், இந்த பராபவ வருஷத்தின் ஆரம்பத்திலே அவர் தன்னுடைய சீடன் வீட்டுக்கு போகும்போது அவர் எப்பயுமே உச்சம் பெறக்கூடிய நிலை. இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஏன்னா ஒரு ராசியை கடந்து செல்வதற்கு அவர் ஒரு ஆண்டு எடுத்துக்கொள்கின்றார். அந்த கணக்கின்படி இவர் இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர் உச்சம் பெறக்கூடிய ராசியான கடக ராசியில் இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் அவருக்கு ராஜா பதவியும் தற்செயலாக கிடைச்சிருக்கு. ராஜாவாக பொறுப்பேற்ற கட்டத்தில் உச்சம் பெறுகின்றார். ஆக அவருடைய புகழ் மேலும் மேலும் ஓங்கி வருகின்றார். ஒரு பெரிய மனுஷன், அவருக்கு ஏகப்பட்ட கோடிக்கணக்கான சொத்து சுகங்கள் இருக்குது. அவர் யாரும் சின்ன சின்ன சாதாரணமாக இருக்கும்போது கடன் கொடுத்துருப்பார். அந்த கடனுக்காக ஒரு வீட்டு வாசலில் போய் நிற்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு கோடீஸ்வரர் போய் நிற்க மாட்டான். ஒரு 1000 ரூபா கடனுக்காக வீட்டு வாசலில் போய் தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான். அதுபோல தான் இவர் பெருமை மிக்க ஒரு பதவிகளெல்லாம் வகித்து உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தண்டிக்க வேண்டும் என்ற ராசிகளுக்கு கூட அவர் தண்டனை கொடுக்க மாட்டார். இப்போ கணக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் தனுசு ராசி அவருடைய ராசி தான். பட்சே அவருக்கு 8ஆம் இடத்துல போய் ஒளிகின்றார். அப்போ ஒளிந்த போதும் கூட தனுசு ராசியை தண்டிக்க போவதில்லை. சரி, கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல வருகின்றார், அவரையும் தண்டிக்க போவதில்லை. மாறாக அந்த சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படி இருக்கும், அவ்வளோதான். அது இவரால் கூட வராது, மற்ற கிரகங்களால் வரும். அந்த மாதிரி வருகின்ற காரணத்தினால ரிஷபராசி அப்படிங்கிறது எதிரியான ராசி. ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் சுக்கிரனுடைய அதிகாரத்தில் நீங்கள் வரக்கூடியவர்கள். அதாவது கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் முடிய உள்ள ராசிக்கு மொத்தத்தில் ரிஷபராசி. இந்த 9 பாதங்களுக்கும் டோட்டல் சொந்தக்காரர் சுக்கிரன். அவருடைய ராசி சுக்கிரன் அப்படின்னு. ரிஷபராசிக்கு சுக்கிரன். ரிஷபராசியில் பிறந்தவங்க பொதுவாக சோம்பல் தன்மை இருக்கும், இந்த சோம்பேறித்தனம் இருக்கும். இருக்கிற இடத்துக்கு எல்லாம் வரட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. நாம் எதுக்கு தேடி போய்கிட்டு அவங்க தேடி வரட்டும் அப்படிம்பாங்க. அந்த பழைய காலத்தில் ஒரு சினிமாவுக்கு போகிறதெல்லாம் அப்போ எல்லாம் ஒரு பெருமையாக கருதுவாங்க. சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்குறதுக்காக போயிடுவாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் கூட என்னத்தை தேட்டருக்கு பார்த்து அது அப்போ நாளைக்கு போய் விடுவோம் சாமி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதே துளாராசிக்காரங்களை கூட உடனே வந்துடுவாங்க, படத்துக்காக நான் வரேன் அப்படின்றாங்க. ஏன்னா அதுவும் சுக்கிரனுடைய ராசி தான். அந்த சுக்கிரன் சுறுசுறுப்பான சுக்கிரன், இந்த சுக்கிரன் சோம்பேறி சுக்கிரன். ஆனால் ரெண்டுமே சுகத்தை அனுபவிப்பதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சுகவாசிகள். துளாராசிக்காரங்க தேடி போய் சுகத்தை எடுத்துக்கிடுவாங்க. ரிஷபராசிக்காரங்க வரவழைக்கப்பட்ட அந்த சுகத்தை பெறுவார் அந்த இதில். ஆனால் சுக்கிரன் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது, ஆகாது. ஏனென்றால் அவர் அசுரர்களுக்கு கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவர் தான் சுக்கிராச்சாரியார். தேவர்களுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவர் இந்த குரு என்று சொல்லக்கூடிய வியாழ பகவான். இந்த 2 பேருமே அவங்க கல் குடிக்கிறவங்க, இவங்க பாலை குடிக்கிறவங்க. அந்த கல்லுக்கும் ரெண்டும் வெள்ளையாக தான் இருக்கும், பட்சம் ஒன்று சேராது. அதுபோல் அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் தான் இந்த 2 பேர். இதில் ரிஷப ராசிக்கு இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைந்து விடுகின்றார். அதே போல் உச்சம் பெறுகின்றார். 3ஆம் இடத்துல மறைந்தால் அது நல்லது இல்லை சாமி அப்படின்னு தானே எல்லாரும் கேட்கணும். அதான் நியாயம். குரு பகவான் 3, 6, 8, 12 இவைகள் எல்லாம் வரும்போது சில சிரமங்களை கொடுப்பார். 1ஆம் இடத்துல வரும்போது சிரமத்தை கொடுப்பாருங்கிறது தான் கணக்கு. இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் வரும்பொழுது இவர் ஏற்கனவே கடகத்தில் உச்சம் பெறுகின்றார். அதோடு இந்த ஆண்டுக்கு அவர் ராஜா பொறுப்பை வகிக்கக்கூடிய நிலையினால் இவருடைய அந்தஸ்து பெருமளவில் உயர்ந்து விடுகின்றது.
அதுக்காகத்தான் ஒரு சின்ன கோடீஸ்வரன் உதாரணத்தை சொன்னேன். பெருமளவில் அந்த செல்வம் செல்வாக்கு உயர்ந்து விட்ட காரணத்தினாலே எந்த ராசிகளுக்கும் துன்பங்களை கொடுக்க மாட்டார். வர வேண்டியது லேட்டாகுமே தவிர யோகங்கள் துன்பங்களை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். சனியினுடைய கதையெல்லாம் வேறு, அது வேறு மாதிரி டைப்பாக போகும். ராகு கேதுக்களுடைய டைப்பெல்லாம் வேறு மாதிரி போகும். இவர் குரு ஏற்கனவே மற்றவங்களுக்கு நல்ல வழியை காட்டக்கூடியவர்கள். குறிப்பாக ஆகாத ராசியாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு குருபலம் வந்துச்சுன்னா திருமணம் அந்த போன்ற சுப காரியங்களை நடத்தி வைக்கக்கூடியவர் தான் இந்த குரு. அப்படிப்பட்ட குரு என்ற காரணத்தினால 3ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால வல்லிய யோகத்தை தான் கொடுப்பார். 8-11க்கு ஆதிபத்தியம் வகிக்கின்ற காரணத்தினால அவர் 3ஆம் இடத்துல போய் மறைவது நல்லது, அதைவிட உச்சம் பெறுவது அதைவிட நல்லது. ஆக 3க்கும் அதாவது 8க்கும் 11க்கும் உடையவர். 8ஆம் வீடு என்பது அபகீர்த்தி, தண்டனை, போக்குவரத்தில் சிரமங்கள், இப்படிப்பட்ட நிலையை உண்டு பண்ணக்கூடியதான் 8ஆம் வீடு. அபகீர்த்திகளை கொடுக்கக்கூடியது, சொந்த பந்தங்களிலே சண்டை சச்சரவ இவைகளெல்லாம் கொடுக்கக்கூடியது, முன்னேற்ற பாதையை தடுக்கக்கூடியது, கேவலப்பட வைக்கக்கூடியது, சிக்கலில் மாட்டிவிடக்கூடியதாக 8ஆம் வீடு. 11ஆம் வீடு என்பது லாப வீடு என்று சொன்னாலும் கூட ஒரு கண்ட வீடுன்னு தான் சொல்லணும். சில பல திடீர் சிரமங்களையோ திடீர் யோகங்களையோ அந்த 11ஆம் வீடு கொடுக்கும். அந்த திடீர் யோகம் என்பதற்கு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் மறைய வேண்டும். மறைஞ்சாத்தான் அந்த யோகத்தை கொடுக்கும். 8 என்பதும் மறைத்து வைக்கப்பட்ட அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. அதுக்கு மறைத்து வைக்கப்பட்ட, அதாவது சிக்கல் என்பது எப்பயுமே வெளியே தெரியாது, அது மறைத்து வைத்து தான் திடீர்னு அட்டாக் பண்ணும். அதே போல் யோகம் என்பது எப்போ வருதுன்னு தெரியாது, அதெல்லாம் மறைமுகமாகத்தான் இருக்கும், அது திடீரென்று அட்டாக் பண்ணும். இந்த அட்டாக் யோகம், அந்த அட்டாக் சங்கடம். ஆக இந்த வகையிலும் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அந்த வீட்டுக்கு 8ஆம் இடத்திலே மறைகின்றான். அப்படி பார்க்கணும் கணக்கு. ரிஷப ராசியை பொறுத்த மட்டிலே 8ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கின்றான். ஆயுள் கெட்டி முதல்ல அதை கொண்டான். ரிஷபராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே இந்த குரு பெயர்ச்சி முதல் ஆயுள் கெட்டி. சில பேருக்கு உடல்நலம் இல்லாமல் இருக்கும், ரொம்ப சிரமப்பட்டு இப்போவோ பிறவோ அப்படின்னு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட குரு பெயர்ச்சி ஆயிடுச்சுன்னா ஆயுள் கெட்டி ஆயிடும். டாக்டர்களே அதிசயிப்பாங்க, என்னப்பா நேற்று வரைக்கும் ரொம்ப மோசமான கண்டிஷனாக இருந்துச்சு, இந்த 2 நாள் கூட தாங்காதுன்னு பார்த்தோம், இப்போ ஜம்முன்னு இருக்கார், ரைட் பல்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் 2 நாளில் கூட்டு போயிடலாம் வீட்டுக்கு, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடியவராக ஆகின்றார். லக்கணத்துக்கு 8க்கு உடையவன் 8க்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அதே சமயம் அந்த திடீர் அதிர்ஷ்டம்னு சொன்னது இல்லையா, திடீர் அட்டாக் என்பது நல்லது கெட்டது ரெண்டுக்குமே அட்டாக் பண்ணும். இதில் கெட்டது அட்டாக் பண்ணாது, நல்லது அட்டாக் பண்ணும். அப்போ திடீர் அதிர்ஷ்டம் என்பது திடீர் புதையல், ரேஸு, லாட்டரி, ஸ்பெகுலேஷன், இந்த மாதிரி ஐட்டங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு ஜம்ப் உண்டு. கிட்டத்தட்ட 40 கோடி 50 கோடி அளவுக்கு கிடைக்கக்கூடிய அளவிலே ஒரு யோகம் உண்டாகும். அது தொழில் வகையிலும் ஏற்படலாம், வியாபார வகையிலும் ஏற்படலாம், லாட்டரி சீட்டு வகையிலும் ஏற்படலாம், அல்லது பங்குச்சந்தைகள் மூலமாகவும் கிடைக்கப்பெறலாம். இதெல்லாம் அந்த ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐட்டம். இந்த மாதிரியான ஒரு உன்னதமான ஒரு யோகத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உண்டு. இது போக 11ஆம் வீடு என்பது அட்டாக் அப்படின்னு சொன்னேன், அதுவும் நஷ்டம் லாபம் ரெண்டையும் குறிக்கும். அதே போல் கண்டம் என்பதையும் குறிக்கும். வரக்கூடிய கண்டத்திலிருந்து தப்பிக்க வைத்து விடுவார். ஏனென்றால் அந்த 11ஆம் இடத்தை இவர் பார்த்துண்டு தான் இருக்கிறார். அதுபோக 11ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்ற காரணத்தினால நல்ல செயல்கள் அனைத்தும் உன்னதமடையும், கெட்ட செயல்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி போய்விடும். இப்போ மூத்த சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொன்னால் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்பயுமே சங்கடம் தான். சங்கடம், வில்லங்கம், குழப்பம், சண்டை சச்சரவு இப்படித்தான் இருக்கும். அப்படி இருப்பவர்கள் கூட இப்போ மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்கள் இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். இப்போ ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் எவ்வளோ முன்னேறுகிறீர்களோ அதே போல் அந்த அளவுக்கு அவங்களும் முன்னேறுவாங்க. 2 பேருக்கும் இருந்து வந்த பாகுபாடு மறையும்,
சிக்கல்கள் விலகும், சண்டைகள் விலகும், ஒற்றுமை மேலோங்கும். இந்த மாதிரி அமையுது. சின்ன பகையாளிகளாக கூட மாறி இருப்பீங்க. அவைகளெல்லாம் உடைத்தெறிந்து நெருங்கின உறவாக அந்த பங்காளி என்பது விட்டு போகாது அப்படிங்கிற கணக்கில் ஒன்று சேர்ந்து உங்களை மற்றவர்கள் விரல் வைத்து பார்க்கக்கூடிய அளவில் உன்னத உறவு விளையாடும். அதே சமயம் அந்த அட்டாக் என்பது இந்த இடத்திலும் யோகத்தை உருவாக்கக்கூடிய அட்டாக். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு பங்கு கிடைக்க வேண்டிய இடத்தில் 100 பங்கு லாபங்களை எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த குரு பகவான் மிகுந்த உன்னதமான நிலையை உண்டாக்குவார். பொதுவாக இந்த குருப்பெயர்ச்சியினாலே தேவலோகத்தில் தேவர்கள் எந்த அளவுக்கு சுகபோகத்தை அனுபவிக்கின்றார்களோ அந்த மாதிரி ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் ஆனந்த கூத்தாடக்கூடிய ஒரு நிலை பெரும்பாலும் இருக்கின்றது, அருமையாக இருக்கின்றது. இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம். ரிஷப ராசி 1ஆம் வீடு, 1ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால சாஸ்திர சம்பிரதாயங்கள் நம்பிக்கையில்லாமல் இருக்கின்ற ரிஷபராசிக்காரர்கள் கூட இந்த காலகட்டத்தில் அந்த சாஸ்திர நம்பிக்கை உருவாகும். கோவிலுக்கு யாரையா போகிறது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் கூட இந்த குருப்பெயர்ச்சி ஆன பின்ன கோவில் குளங்களுக்கு விருப்பத்தோடு சென்று வரக்கூடியவர்களாக அமைவார்கள். சில பேர் நெத்தியில் ஒன்றுமே வைக்க மாட்டாங்க, அதெல்லாம் நான் எப்படி வைக்கிறது அப்படிம்பாங்க. அவா கூட இந்த காலகட்டத்தில் தன்னை எறியாமல் விபூதியோ குங்குமமோ அந்த நாமமோ ஏதாவது ஒன்றை இடக்கூடிய ஒரு அடையாளத்தை இடக்கூடிய ஒரு வல்லமை பெறுவார்கள். அதே சமயத்தில் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். தான் நினைத்ததை சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த குருவின் சப்போர்ட்டினால் அவர்களுடைய எண்ணம் வெற்றியாகும். எந்த காரியத்தை கட்டியாக பிடித்து கொண்டார்களோ அந்த காரியத்தில் 100க்கு 100% வெற்றியை இந்த குரு பகவான் தேடிக்கொண்டு வந்து சேர்ப்பார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக உங்களுடைய கௌரவம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கீர்த்தி, பிரதாபங்கள் எல்லாமே பெருமை மிகுந்த ஆனந்தமயமாக சேரக்கூடிய காலகட்டம். 1ஆம் இடத்துக்கு 3ஆம் வீடு என்ற காரணத்தினாலே, அதுவும் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே அந்த சரச சல்லாபங்களை எல்லாம் சிக்கல் பிக்கல் இல்லாமல் முழுமையாக அனுபவிக்குவீங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகம். சில பேருக்கு அப்போதான் போயிருப்பா, அதுக்குள்ளே ஒரு போன் வரும், அதுக்குள்ளே எந்திச்சு ஓட வேண்டியிருக்கும். சில பேர் சினிமாவுக்கு போயிருப்பாங்க, சினிமாவை கூட நிம்மதியாக பார்க்க முடியாது, போன் வந்துடும், உடனே எந்திச்சு போக வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு இதுக்கு கூட தடை அப்பப்போ இருந்து கொண்டிருந்த வந்த உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு அந்த தடைகள் எதுவும் இருக்காது. முழுக்க முழுக்க ஆனந்தமான சுகத்தை அனுபவிக்கப் போகின்றீர்கள். மேலும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மிகுந்த சிறப்பாக இருக்கும். உங்களைப் போல நானும் சாப்பிடணும்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க, நண்பர்கள். நான் 3ஆம் வீடு என்பது நண்பர்களை குறிக்கும், பிரயாணத்தை குறிக்கும், முயற்சியை கொடுக்கும், காம களியாட்டங்களை குறிக்கும். இந்த வீட்டிலே அவர் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே அந்த இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அனுபவிப்பீங்க. கேளிக்கை, உல்லாசம், சல்லாபம், நாடகம், நாட்டியம், சினிமா, சங்கீதம், ஆட்டம், பாட்டம் இதெல்லாம் சிறப்பாக அனுபவிப்பீங்க. 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தன நிலையில் இருந்து வந்த சுணக்கம், முடக்கம் எல்லாம் விலகி போயிடும். தன நிலை மிகுந்த உயர்ந்து காணப்படும். சொல் வாக்கு, உங்களுடைய வாக்குக்கு மரியாதை உண்டாகும். சில பேர் பேசினாலே சில பேர் திட்டுவாங்க, அதெல்லாம் கடந்து போய் நீங்கள் எப்படா பேசுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பேச்சின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். குடும்பம் உங்களை இன்முகமாக வைத்திருக்கும். உங்களால் குடும்பம் மிகுந்த நன்மை அடையும். குடும்பத்திலே உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள். 3ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே, உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே அந்த முயற்சிகள் எந்த முயற்சி ஆனாலும் முதல் தடவையிலேயே வெற்றி பெற்றுவிடும். இந்த முயற்சிக்கு உண்டான பலனும் அற்புதமாக விளங்கும்.
பயணங்கள் இனிமையாக விளங்கும். திடீரென்று எதிர்பாராத வகையில் எப்போதோ ஒரு தடவை சந்தித்த நபர் உங்களை இந்த காலகட்டத்தில் தேடி வந்து சந்திப்பாங்க. அந்த சந்திப்பு சில சமயங்களில் ஒரு சிலருக்கு காதல் மலர்ந்து விடும். அதன் மூலமாக உங்களுடைய காம சுகத்தை நல்லபடியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் உண்டாகும். சில பேருக்கு காதல் வெற்றி பெறும். ஆக இந்த நீண்ட தூரத்தில் முன்னாக சந்தித்த அந்த நபர் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே சுகபோகங்கள் பெறும். 4ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் சம்பந்தப்பட்ட வகையிலே சுபகாரியங்கள் நடக்கும். அதற்காக செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் மீண்டும் உங்களுக்கு திரும்ப வந்து சேரும். இப்போ தாய் வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் செலவு செஞ்சு பத்திரம் முடிக்கிறதுக்கு செலவு பண்ணத்தான் செய்யணும். அந்த செலவுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஆனாலும் சொத்து பத்துக்கள் அதிகமாக வந்து சேரும். தாய் வழி உறவு மேம்படும். தாயாருக்கு உடல்நிலையில் ஒரு வில்லங்கம் வந்து விலகும். 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? ஆகையினாலே தாயாருக்கும் அசௌகரியம் ஏற்படும். இந்த இடத்தில் அசுப செலவு அப்படின்னு தான் வைக்கணும். வைத்திய செலவு ஏற்படும். கல்வி நிலையிலே இருந்து வந்த தடங்கள் விலகும். இனி கல்வி வந்து சிறப்பாக விளங்கும். தாயின் நலன் கருதி கல்வி தடை ஏற்பட்டாலும் மீண்டும் கல்வி முன்னேறும். அப்படிப்பட்ட நிலையாக இருக்கின்றது. தாய் வர்க்கத்தை சார்ந்தவர்கள், கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் உங்களை விட்டு நிரந்தரமாக பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் உண்டாகும். இது சில பேருக்கு சிரமத்தை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும். என்றாலும் கூட அவங்க படக்கூடிய வேதனை அதை காணும்போது அது சரிதான் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ரொம்ப வயது 90 வயசு 95 வயசு அந்த மாதிரி அப்படிப்பட்ட நபர் பெரிய ஆலமரமாக இருப்பாங்க. அவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விடைபெறக்கூடிய கட்டமாக இருக்கும். அதுபோக அது எல்லாம் தாய் வழி. இதை தவிர்த்து சுகபோகங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வண்டி வாகனங்கள் நல்லபடியாக அமையும். அடுத்த 5ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய சிறப்புகள் சிறப்பாக இருக்குது. பங்காளி சண்டைகள் ஓய்ந்துவிடும். அதன் மூலமாக வரவேண்டிய பங்குகளெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். உற்றார் உறவினர்களிடையே நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும். உங்களை விட்டு விலகி போனவர்களெல்லாம் திரும்ப ஒட்டி கொண்டு வருவார்கள். உங்கள் தயவை நாடி வருவார்கள். குலதெய்வ அருள் உங்களுக்கு சிறப்பாக விளங்குகின்ற காரணத்தினால நீங்கள் நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடித்து கொள்ள முடியும். பிள்ளைகளால் பெருமை சேரும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நல்ல செலவுகளெல்லாம் சிறப்பாக செயல்படும். அவர்களுக்காக எதிர்பார்த்த வரன்கள் நல்லபடியாக அமைந்து சீரும் சிறப்புமாக அந்த சுபகாரியத்தை நடத்தி காட்டுவீங்க. என்றாலும் கூட அந்த வரன் நீண்ட தொலைவாகத்தான் இருக்கும். நெடுந்தூரத்தில் உள்ளவர்களாக இருப்பாங்க. 6ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கடன், சத்துரு, நோய் இவைகளை பொறுத்தமட்டில் அந்த 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். தொழிலுக்காக வாங்கக்கூடிய கடன்கள் இந்த குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். சத்துருக்கள் சரணடைவார்கள். நோய் நொடிகள் உங்களை விட்டு நிச்சயமாக விலகும். 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலே 9ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால மனைவி மூலமாக உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். மனைவி மூலமாக மனைவிக்கு சேர வேண்டிய பாட்டை முட்டை சொத்துக்கள் வந்து சேரும். அந்த சொத்துக்களால் உங்களுடைய குடும்பம் மேன்மையடை விஸ்தீரணமாகும். சொத்து பத்துக்கள் அதிகமாக வரவுகள் ஆகும். நண்பர்கள், வெளி தூரத்தில் உள்ள நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். தொலை தூரத்திலிருந்து ஒரு நபர் தேடி வருவார். நல்ல நட்பாக அமையும். ஒரு சிலருக்கு அது காதலாகவும் கனிந்துவிடும். மிருக சீரிசத்தை பொறுத்தமட்டிலே தேடி வரக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கிற கணக்கில் இது காதலாக மலரக்கூடிய வாய்ப்பாக அது அமையும். அந்த காதல் நல்ல காதலாகவும்
வெற்றிகரமான ஒரு திருமண வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் அது விளங்கும். அந்த முறையிலே நண்பர்கள் கூட்டம் மிகுதியாக விளங்கும். இதெல்லாம் கிட்டத்தட்ட அந்நிய ஜாதி மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். உயர்ந்த பொழுதுபோக்கு உடைய நண்பர்களாகவும் இருப்பார்கள். கலைஞானம் மிக்கவர்களாக இருப்பார்கள். கூட்டு வியாபாரம் செய்து கொண்டு வருகின்றவர்களுக்கு இது நல்ல அருமையான யோகம். ரிஷபராசியிலே பிறந்து கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்து கொண்டு வருகின்றவர்களுக்கு உச்சக்கட்ட லாபத்தை பெறுவீர்கள். பெருமளவு சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடிய அளவிலே விளங்குவீர்கள். திருமண வாய்ப்பு உள்ளவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் அமையும். 9ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துல அவர் இருக்கின்ற காரணத்தினால தோப்பனாரை பொறுத்தமட்டில் நீச்சத்தன்மை உடையவர். நீச்சத்தன்மை ஏதோ 9ஆம் வீடு நீச வீடு. குருவுக்கு நீச வீடு. உங்களுக்கு நீச வீடு அல்ல, உங்களுக்கு யோக வீடு. அந்த வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு ஏற்பட்ட பணப்புழக்க வழக்கம் சுணக்கமாக இருந்தது சுமூகமாக ஆகும். பணச்சிக்கல் தீரும், வருமானம் பெருகும். தகப்பன் வழியில் உள்ளவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் எல்லாம் விலகிவிடும். 10ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே புதிய தொழில் தொடங்குவதற்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும். அதே சமயத்தில் ரொம்ப தூரத்தில் டிரான்ஸ்ஃபராக போட்டுருவாங்க. நல்ல சம்பளம், நல்ல முன்னேற்றம், ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும். அதே சமயத்தில் 500 கிலோமீட்டருக்கு அப்பால் தூக்கி போட்டுருவாங்க. இது ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட எதிர்பார்க்கலாம். சில பேருக்கு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரெட்டிப்பு சம்பளத்தையும் கொடுத்து உங்களுக்கு வெளிநாட்டில் அதே கம்பெனிக்கு வெளிநாட்டில் ஒன்று போய் ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் முன்ன பின்ன இருக்கும். உணவு பழக்க வழக்கங்களையும் வித்தியாசம் இருக்கும். இவைகளெல்லாம் நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய நிலை வரும். அதே சமயத்தில் டிரான்ஸ்ஃபரும் முன்னேற்றம் கட்டாயம் உண்டாகும். சம்பளமும் ரெட்டிப்பு சம்பளத்தை எல்லாருமே எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியாக அமைகின்றது. படிச்சுமை குறையும். கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்னு வைங்களேன். நல்ல சுகபோகத்தோடு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல் பெண்களை பொறுத்தமட்டில் உத்தியோகம் மாற்றம் என்பது 500 கிலோமீட்டருக்கு அப்பால் வராது. ஒரு சில பெண்களை பொறுத்தமட்டில் வெளிநாடுக்கு ப்ரைவேட்டில் பார்க்குறவங்களுக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தருவாங்க. அது சில பேருக்கு யோகமாக இருக்கும், சில பேருக்கு சங்கடத்தை கொடுக்கும். ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் எல்லா பெண்களுமே வெளிநாடுக்கு செல்ல தயாராக தான் இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக கிடைத்துவிடும். அந்த அளவுக்கு யோக போகத்தோடு விளங்குது. அடுத்தபடியாக அந்த தொழில் வியாபாரம் செய்து கொண்டு வருகின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதி உன்னதமான லாபங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. சில பேர் தொழில் வியாபாரத்தில் அந்த முன்னணி நிறுவனம் என்ற பெயர் வாங்குவாங்க. அரசாங்கத்தின் மூலமாக பரிசுகளையும் தட்டி செல்வார்கள். சரி, சாதாரண தொழில் புரிகிற சின்ன சின்ன கடை இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஸ்தாபனத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த குருப்பெயர்ச்சி யோகத்தை வழங்குவார். சில பேருடைய வாழ்க்கையில் வெளி மாநிலத்துக்கு போய் அந்த வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக லாபங்கள் பன்மடங்கு பெறும். அதே போல் குடும்பத்தை விட்டு பிரிந்து அங்கே போய் ஒரு குடும்பத்தை உருவாக்கிடுவீங்க. அந்த மாதிரி இருக்குது. ஆக உங்களுக்கு எங்கே போனாலும் சுகம் என்பது தடை இல்லை. தடையில்லாத சுகத்தை பெறுகின்றீர்கள். 12ஆம் இடத்திற்கு அவர் 4ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெறுகின்ற காரணத்தினால இதைத்தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டேன். அயன சயன போகம், உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள்லாம் நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பது போன்ற உணர்வை உங்களுக்கு உண்டாகும். அந்த அளவுக்கு இந்த குருப்பெயர்ச்சியானது சிறப்பாக இருக்கு. இந்த கணவனை விட்டு பிரிந்த அல்லங்கில் கணவனை இழந்த, அதே போல் மனைவியை விட்டு பிரிந்த மனைவியை இழந்த இவர்களுக்கு ரீமேரேஜ் அப்படிங்கிற காலகட்டம். இந்த வகையில் உங்களை பொறுத்தமட்டில்
கண்டிப்பாக ரீமேரேஜ் நடக்கும். ஆனால் 11ஆம் வீடு என்பது ரீமேரேஜை குறிக்கும், மறு விவாகத்தை குறிக்கும். அந்த வீட்டுக்கு 7ஆம் வீடு என்பது புதனுடைய வீடு. அந்த புதன் கன்னிக்கு 11ஆம் இடத்துல ஒரு உச்சம் பெறுகின்ற காரணத்தினால, அதாவது 11ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கார், இதற்கு சுற்றி வளர்ப்பான 5ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெறுகின்ற காரணத்தினால, முந்தைய ஜென்மத்தில் விட்டகுறை தொட்டகுறையாக இருந்தவங்க காரணத்தினால தான் உங்களுடைய முதல் திருமணம் அவுட் ஆயிடுச்சு. அது கர்ம வினை. அந்த கர்ம வினையில் அவுட் ஆகி ஏற்கனவே போன ஜென்மத்தில் விட்டு போன குறை, அந்த தொடர்பில் உள்ளவர்கள் மீண்டும் இந்த இடத்துல மனைவியாக சேருவாங்க. இதுதான் உங்களுடைய குருப்பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய மிக வித்தியாசமான ஒரு யோகா அமைப்பு. ஆக இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட தேவலோகத்தில் சொர்க்க லோகத்தில் இருப்பது போல, சொர்க்க பூமியிலே அவர்கள் இருந்து சுகபோகத்தை அனுபவிப்பது போல இந்த பூலோகத்தில் நீங்கள் அனுபவிக்கப் போகின்றீர்கள். நன்றி, வணக்கம்.